சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா எதா இருந்தாலும் நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பாரு, எல்லா ஃபார்மாலிட்டியும் கரெக்டா முடிச்சிட்டு புரியுதா? அப்புறம் அது இது பிரச்சனை வரக்கூடாது. ஒரு நிமிஷம் சார். சார், நீங்க மிஸ்டர் செல்வகுமார் தானே? ஆமா. சரிங்க மேடம், வாங்க போலாம். வா செல்வா. சார், பீச்சில் கிடைச்ச பாடியை பார்த்து அடையாளம் காட்டுறதுக்காக வந்திருக்காங்க சார். அடையாளம் தெரியாத பாடியெல்லாம் பேக் சைடில் தான் வச்சிருப்பாங்க சார். ஆல்ரெடி 3 மிஸ்ஸிங் கேஸ் இருக்கு. அவங்க அடையாளம் காட்டி முடிச்சதும் நீங்க அந்த டெட் பாடியை பார்த்துடலாம் சார். உங்க சைடு மிஸ் ஆனவங்க பாடி அதுன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இன்னைக்கே போஸ்ட்மார்ட்டத்தை முடிச்சு நீங்க பாடியை வாங்கிட்டு போயிடலாம். செல்வா ஏன் இவ்ளோ ஃபீல் பண்றான்? ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார், நாங்க கூப்பிடுறோம் சார். சார், இப்படி வாங்க சார், உட்காருங்க சார். வாங்க மேடம், உட்காருங்க. இன்னும் அவங்க பார்த்துட்டு வந்தோடனே சொல்லியா? உட்கார் செல்வா. ஐயோ 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 செல்வா, பெரிய தப்பு பண்ணிட்டக்கா. நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடைக்காது. என் கண்ணுக்கு முன்னால இருந்த என் உயிரை நான் இப்போ அடியாயமா கை கழுவி விட்டுட்டேனக்கா. செல்வா, உன் ஃபீலிங் எனக்கு புரியுது. ஆனா உன் மேல என்ன தப்பு இருக்கு? அவளை வீட்டை விட்டு போக வேண்டான்னு தானே எல்லாரும் சொன்னோம். அவளா தானே போனா. அதுக்கு நாம என்ன பண்றது? இத பாரு, இதுல உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்க வேண்டாம். உன் மேல எந்த தப்பும் இல்ல செல்வா. இல்லக்கா, இந்த நேரத்துல கூட நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லலைன்னா நான் மனுஷனே இல்லக்கா. அஞ்சலி என் வீட்டுக்கு வேலை செய்ய வந்த பொண்ணு இல்லக்கா. அவன் நான் பெத்த பொண்ணுக்கா, என் பொண்ணுக்கா. செல்வா, என் பொண்ணுக்கா. என்கிட்ட இருந்த என் மகளை ஒழுங்கா பாத்துக்க துப்பு இல்லாம இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறனக்கா. என்ன சொல்ற செல்வா? அஞ்சலி உன் பொண்ணா? ஆமாக்கா, அவ என் பொண்ணுதாக்கா. எனக்கு பிறந்தவ, ஏன் ரத்தம், ஏன் மக. அஞ்சலி, அடிக்கடி கால் பண்ணுமா. உன் உடம்பு நல்லா பாத்துக்கோ. ஒருவேளை நீ போற இடம் செட் ஆகலன்னு வச்சுக்கோ, யோசிக்கவே யோசிக்காதமா. நீ திரும்ப இங்கேயே வந்து. விடுங்கம்மா, வலிக்குது. அம்மா விடுங்கம்மா. தெரியாம மாப்பிளை விடுங்க, ஓடுவேன். அம்மா ப்ளீஸ் அவ என் பொண்ணு யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்ச பாவத்துக்கு தான் இப்ப அவளை நான் பறி கொடுத்துட்டு நிக்கிறக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல செல்வா. குணவதியை நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே முத்துலட்சுமின்ற பொண்ண நான் உங்களுக்கு எல்லாம் தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேக்கா. அதனாலதான் எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லும் போதெல்லாம் நான் எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேக்கா. முத்துலட்சுமிய நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்ல எனக்கு அப்போ தைரியம் இல்லக்கா. நீங்களும் நான் ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்றேன்னு என்கிட்ட எந்த காரணமும் கேட்காம என்னை வற்புறுத்தி குணவதி எனக்கு கட்டி வச்சிட்டீங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு முத்துலட்சுமி
அவங்க அம்மாவோட அந்த கிராமத்தை விட்டே போயிட்டாக்கா. நானும் தேடாத இடம் இல்லக்கா. ஆனா அவ எங்கேயுமே கிடைக்கலக்கா. முத்துலட்சுமி பத்தி விசாரிச்சப்போ அவ இறந்துட்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அவளை மறந்துட்டு குணவதி கவிதா என் குடும்பம்னு நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு கோயில்ல முத்துலட்சுமியோட அம்மாவை பார்த்தேன். அப்பதான் முத்துலட்சுமி இறந்துட்டா. ஆனா என்னால உருவான குழந்தை இப்ப வளர்ந்து அஞ்சலி அடிக்கிறாடு. எனக்கு அப்பதாக்கா தெரிஞ்சது. நம்ம அம்மாவை ஏமாத்தி கைவிட்டு போனவன் தான் நம்ம அப்பான்னு நினைச்சு அஞ்சலி என் மேல கோபமா இருக்கிறதா முத்துலட்சுமியோட அம்மா என் அத்தை சொன்னாங்க. ஆனா அஞ்சலி கிட்ட நான் தான் உன் அப்பான்னு என்னால போய் சொல்ல முடியலக்கா. அஞ்சலி கிட்ட என் பொண்ணுன்னு சொல்லாமலே அவளை என் வீட்டுக்கு கூட்டு வந்து என் பாசத்தை மட்டும் காட்டி என் வீட்லயே வேலை செய்யறவளா வச்சுட்டக்கா. குணவதி பத்தி உனக்கே தெரியும்க்கா. அஞ்சலி என் பொண்ணுன்னு தெரிஞ்சா குணவதி கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டா. நிச்சயமா ஏதாவது ஒரு தப்பான முடிவுக்கு தான் போவா. அதனால கவி வாழ்க்கையும் நாசமா போயிட்டு பயந்துனாக்கா நான் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம எல்லாத்தையுமே மறைச்சிட்டேன்க்கா. ஆனா இப்போ என் பொண்ணு அஞ்சலி பெத்த அப்பா நான் தான் தெரியாமலே போயிட்டாளக்கா. அக்கா 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 என்னாச்சுக்கா? அக்கா அக்கா இங்க பாரு. அக்கா என்னாச்சுக்கா? அக்கா யாராவது தண்ணி கொண்டு வாங்க ப்ளீஸ். யாராவது தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி கொண்டு வாங்க சீக்கிரம் ப்ளீஸ். சீக்கிரம் வாங்க. ஐயோ என்னன்னு தெரியல. சீக்கிரம் அக்கா அக்கா என்னாச்சுக்கா? அக்கா இங்க பாரு. ஒன்னிலேக்கா. அக்கா ஒன்னிலேக்கா. ஒன்னிலே. ஆண்டி அங்கிள் எங்க? அவர் ஏதோ அவசரமா வெளியில போகணும்னு சொல்லி சொன்னாரு. ஆனா எங்க போனாருன்னு தெரியலையே மாப்ள. அவசரமா வெளியில போனாருனா அஞ்சலியை பத்தி எதுவும் கேள்விப்பட்டு போனாரா? அப்படிலாம் எதுவும் போன மாதிரி தெரியலையே மாப்ள. வெளியில ஏதோ அர்ஜென்ட் வேலைன்னு சொல்லிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு.